Praise the Lord. Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாக்தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமோ? இல்ல ஒரிக்கலும் இல்ல. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதனுடைய சரணங்கள் விதமாக சொல்லுகிறது. என்னை தகப்பான் சத்ருவின் கரம் என் மேல் உயர்ந்தாலும் உற்றவர் போலும் சத்ருக்கள் போல என்னை நேரே திரிஞ்சாலும் யாரு எப்படி நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் அது ஒருபோதும் மாறாதது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே சிக்லாக்கிலே தாவீது இருக்கும் பொழுது சத்ருக்கள் வந்து அவனுடைய பட்டணத்தை எரித்து போடுறாங்க. மட்டுமல்ல, அவனுடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு போயிடுறாங்க. இதை காண்கின்றதான அவனுடைய சொந்தங்கள், அவனை நம்பி வந்த ஜனங்கள் இப்பொழுது தாவீதுக்கு எதிராக நிற்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது தாவீதிற்கு சுற்றிலும் பிரச்சனை. இப்பொழுது தாவீதுக்கு இருக்கிற ஒரே ஒரு அடைக்கலம், ஆறுதல் என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே. அதனால தான் தாவீது சொல்றாரு, அவனுடைய ஜனங்களோடு அந்த ஏபோத்தின் இடத்துல கொண்டு வா. அவன் ஏபோத்தை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி பார்த்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறது பார்க்க முடியும். அவர் அவனை எந்த அபிஷேகத்தை அவன் மேல் வைத்தாரோ அந்த அபிஷேகம் ஒருபோதும் அவனை விட்டு மாறவில்லை. சூழ்நிலைகள் மாறினது, சொந்தங்கள் மாறினது, உறவுகள் மாறினது, ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனை விட்டு மாறவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆராதனையில் நான் விரும்புகிற ஒரு விஷயம், லாஸ்ட் வீக்லேருந்து ஜெரி பிரதர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் நெக்ஸ்ட் வீக் யூ மஸ்ட் லீட் தட். அந்த நேரத்திலேருந்து எனக்குள்ளே ஒரு வார்த்தை வந்தது. என்ன ஒரு வார்த்தை என்னோடு பேசிக்கொண்டது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு மலைக்கு போகிறார். மலைக்கு போனதும் அந்த சீஷர்களுக்கு இயேசு மறுரூபமானார். அவர்களுக்கு மறுரூபமாக காண்கிறார். அவர்கள் இயேசுவை வந்து மறுரூபம், வேறொரு ரூபமா பார்க்குறாங்க. அப்படின்னா தேவனை ஆராதிக்க வந்து நிற்கிற நாமும் இன்னைக்கு என்ன ஆகணும்னா, அந்த மறுரூபம், இயேசு எப்படி மறுரூபமானாரோ அந்த மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு நமக்குள்ள வேணும். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மறுரூபமாக்கப்படுகிற அளவிற்கு நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை விட்டு கொடுத்து, யாருமே இந்த இடத்துல யாரு எப்படி என்றெல்லாம் கிடையாது. எப்படியெல்லாம் ஆராதிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் சத்தத்தில் துதிக்க முடியுமோ, எந்த நிலைமையில வேணுமானாலும் தேவனை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதற்கெல்லாம் தயங்கவே வேணாம். பிரைஸ் தி லார்ட். பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்ருவின் கரம் என்னை மேல் உயர்த்தினாலும் உற்றவர் போலும் சத்ருக்கள் போலே என்னை மேல் தீர்ந்தாலும் என்னை தகர்ப்பான் சத்ருவின் கரம் என்னை மேல் உயர்த்தினாலும் உற்றவர் போலும் சத்ருக்கள் போலே என்னை மேல் தீர்ந்தாலும் செய்தவன் வாழ்வு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவன் வாழ்வு மாறுமோ? இல்லா இல்லா ஒளி
காற்றென்றாடி சிரியும் எந்த உள்ளம் கலங்கியும் ஒழிக்கலும் உயரெல்லாம் பிரதிகூல காற்றென்றாடி சிரியும் எந்த உள்ளம் கலங்கியும் ஒழிக்கலும் உயரெல்லாம் துன்பங்கள் எல்லாம் என்ன மீது பாய்ந்தாவே நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எடுத்தாவே வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் என்ன மீது பாய்ந்தாவே நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எடுத்தாவே நான் உடைய
என்னை தவிர்ப்பான். சத்ருவின் கரம் என்னை மேலுயர்த்தினார். உற்றவர் போலும் சத்ருக்கள் போலே என்னை நிறைவேற்றினார். எல்லாரும் சத்தமாய் சத்ருவின் கரம் என்னை மேலுயர்த்தினார். உற்றவர் போலும் சத்ருக்கள் போலே என்னை நிறைவேற்றினார். இல்லா 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 ഞാൻ പകരുകയില്ല. യേശു ജീവിക്കുന്നു. യേശു ജീവിക്കുന്നു. വാഗ്ദത്തം ചെയ്തവൻ വാക്കു മാറുമോ? விசுவாசத்தோடு பாடுவோமா? நம்மிடத்திலே வாக்கு சொன்னவர் அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நிலைமைகள் மாறலாம், ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. நம்மோடு பேசின வார்த்தை, நம்மோடு சொன்ன வாக்கு தத்துவம் அது நிறைவேறியே தீரும். காற்றின் மேலாடி கீழிலோ എന്റെ ഉള്ളം കലങ്ങിയിലോ ഒരിക്കലും ഉയരില്ല എന്ന് വിധിച്ച് എവരും മാറിയിലോ. ഒരിക്കലും ഉയരില്ല എന്ന് വിധിച്ച് എവരും മാറിയിലോ. ഇല്ല ഇല്ല ഞാൻ ഇല്ല ഇല്ല ഞാൻ വീഴുകയില്ല. യേശു കൂടെയുണ്ട്. എന്റെ യേശു കൂടെയുണ്ട്. വാഗ്ദത്തം ചെയ്തവൻ വാക്കു മാറുമോ? വാഗ്ദത്തം ചെയ്തവൻ വാക്കു മാറുമോ? ഇല്ല ഇല്ല ഞാൻ ആമേൻ. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதுமில்லை. இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். வாக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ഒരു പാടലെ കൂടെ പാടി നാം കർത്തരുടെ നാമത്തെ മഹിമപ്പെടുത്തും. അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജനത്തിന്മേലും. കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ, ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ. എൻ്റെ പാടലെ നാം വിശ്വാസത്തോട്, വാഞ്ചയോട്, ആശയോട് നാം പാടി കർത്തരുടെ നാമത്തെ മഹിമപ്പെടുത്തും. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അസ്ഥിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ, ഇനി
ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. അസ്ഥിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. നീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, അപനദിയായി ഒഴുകണമേ. നീ പോലെ அப்பா ஆவியானவரே, நீ போல இறங்கும் அப்பா. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ அபிஷேகத்தின் ஆவியாலே நிரம்பும் ஆண்டவரே. ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. കണ്ണീരിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി സീനായ് മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നെ ഇറക്കണം. എല്ലാരും വാഞ്ചയോടെ കേൾക്കലാമാ. സീനായ് മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നെ ഇറക്കണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി. ആവിയാനവരെ, വാഞ്ചിക്കുന്ന ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அக்னி நாவாய் வந்து கொதிக்கிறதற்காய் நன்றி. ആത്മനദിയായി ഒഴുകണമേ. അഗ്നിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. ആത്മയോട് പാടുമ. അഗ്നിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. ഈ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ. ആവിയാനവരെ, நிறைவானவே நீந்தி நீந்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மகிழக்கூடிய அளவிற்கு தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் ஆளுகை செய்வதாக. அதிகாரத்தின் ஆவியே, தீர்க்கதரிசனத்தின் ஆவியே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் ஊற்றுவீராக. ധർമ്മിയിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. കണ്ണീരിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ. എല്ലാവരും ഉത്സാഹത്തോടെ കരങ്ങളെ തട്ടി ആമേൻ.
தீ போல இறங்கணமே, அக்கினாவாய் பதியேனமே, கொடும் காற்றாய் வீசேனமே, ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. தீ போல இறங்கணமே, அக்கினாவாய் பதியேனமே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது அக்னினாவாய் பதியட்டும் ஆண்டவரே. ஓ தீ போல இறங்கணமே. எல்லாரும் விட்டு கொடுத்து ஆராதிப்போமா? கரங்களை உற்சாகத்தோடு தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அஸ்தியுடைய தாழ்வரையில் ഞാൻ കാണുന്നു, അധികാരം പകരണമേ, ഹല്ലേലൂയ. അസ്തിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു, അധികാരം പകരണമേ, ഓ തീ പോലെ ഇറങ്ങണമേ, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, நன்மைகளுக்கு விரோதமாய், ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், உயர்வுக்கு விரோதமாய் காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் புது எண்ணெய் கொண்டு பிள்ளைகள் அபிஷேகம் செய்வீராக. ஒரு புது எண்ணெயினால் உண்டாகிற அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக. தேவாவியானவருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களிலும் வேலைகளிலும் அவர்கள் காண தேவன் உதவி செய்வீராக. இறங்கணமே, அக்கினாவாய் பதியேனமே, கொடும் காற்றாய் வீசேனமே, உங்களுடைய மகிமையின் கரம், உங்க பிரசனத்தில் வல்லமை உமதண்டை வந்து நிற்கிற ஒரு பிள்ளைகளும் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. இந்த இடத்துல இருந்து ஒரு பிள்ளைகளும் வெறுமையாய் போகக்கூடாது. தேவ பிரசனத்தை அனுபவிக்கிறவர்களாக, தேவ சமாதானத்தை பெற்றவர்களாக, ஓ தேவனுடைய மகிமையை கண்டவர்களாக இந்த இடத்திலிருந்து அவர்கள் கடந்து செல்ல தேவ ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர். எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து தேவனுடைய நாமத்தில் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். தேவனுடைய கரம் இயலாதிருக்கிற நேரத்தில் தான் வெளிப்படும். அநேக நேரங்களிலே நம்ம முயற்சிக்கிறது உண்டு, நம்முடைய வாழ்க்கை என்னுடைய திறமையினாலும் என்னுடைய ஞானத்தினாலும் எதையாகலும் செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் பக்தன் பாடுகிறான், என் இயலாமையில் நீர் செயல்படுவேன். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை. வெறுமையாய் வந்தோம், இந்த தேசத்தில் நாங்கள் வெறுமையாய் வந்தோம். நாளைக்கு என்ன செய்வதென்று அறியாம வந்தோம். என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று அறியாம வந்தோம். வேலையில் திகைத்து நின்றோம். ஆனால் ஆண்டவரே, நீங்க என்ன வெறுமையாய் விடல, நீர் எங்களை வெறுமையாய் விடல ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா. செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்.
எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீரா. என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. போலும் கையும் இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும். இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் என் தேவன் எனக்காக என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. எல்லாரும் சொல்லுவோம். ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். அவர் உன்னை வெறுமே அனுப்புவதில்லை. ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. அவர் ஒருபோதும் உங்களை மறந்து போகிறவர் அல்ல. வாக்கு சொன்னவர் மறந்து போவதில்லை. வாக்கை பெற்ற நாம் மறந்து போகலாம். ஆனால் உன்னிடத்திலே என்னிடத்திலே அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் மறந்து போவதில்லை. அவர் மலைகளை பேர்க்கிறவரானார். தடைகள் அவருக்கு ஏமாத்திரும். மரித்தோரை எழு செய்கிறவரானார். நம்முடைய நோய்கள் அவருக்கு ஏமாத்திரும். என்னை மறந்தது உண்டா. தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. அப்பா, மலைகளை பெயர்க்கிறவர், எங்களுடைய பிரச்சனைகள் உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. அந்த ஒரு சரணம் இன்னும் ஒரு விட்டு கூட பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயலாமையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். எல்லாரும் சொல்லுமா? அப்பா, என்னுடைய இயலாமையில கரம் என்னோடு இருந்ததற்காக நன்றி. உம்முடைய கரம் என்னை விட்டு விலகாது இருந்ததற்காக நன்றி. எத்தனையோ நேரங்களிலே அப்பா இனி எழ முடியாது, இனி என்ன செய்வேன் என்ற கேள்விகள் மத்தியில உங்க கரம் என்னை விட்டு விலகாமல் என்னை பற்றி கொண்டதற்காக நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் வாய் தரங்களேன், நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்களேன். நன்றி இயேசுவே, we thank you Lord, thank you for being with us whatever the situation. அநேக நேரங்களில் நம்முடைய நண்பர்கள், நமக்கு வாக்கு சொன்னவர்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார் எல்லாரும் நம்மை விட்டு போனாங்க. ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக
எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காமல், எந்த சூழ்நிலையின் நடுவிலே வந்து நின்று உன்னை தூக்கி எடுத்து உன்னை ஆறுதல் அடைய செய்து உன்னுடைய வியாதியை குணமாக்கி இன்றைக்கு இந்த இடத்துல அவர் நிறுத்தி இருக்கிறார் என்றால் அது அவருடைய பெரிதான கிருபை, அவர் நம்மேலே வைத்த அன்பு. உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எண்ணிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அப்பா, thank you for being with us. Thank you for being with us whatever the situation we go through. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்ததற்காக நன்றி. இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்ததற்காக நன்றி. இம்மட்டுமாய் கிருபைகளால் எங்களை மூடிக்கொண்டதற்காக நன்றி. விலையேறப்பட்ட ரட்சிப்பு எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்குண்டான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. வெறும் கோலும் கையுமாய் வந்த யாக்கோபை இரு பரிவாரங்களை ஆசீர்வதித்த தேவன், வெறுமையாய் வந்த எங்களை, வெறுமையாய் வந்த இந்த இடத்துல வந்த எங்களை நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நீர் ஒருபோதும் எங்களை மறந்து விடவில்லை. அவர் ஒரு நிமிடம் கூட நம்மை மறந்து விடவில்லை. நினைத்து பாருங்க, திரும்பி பாருங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை, கர்த்தர் எவ்விதமாய் உண்மையுள்ளவரா என் குடும்பத்தோடு, என் பிள்ளைகளோடு, என் பெற்றோர்களோடு, என்னோடு எப்படி தேவன் என்னோடு இருந்தார் என்கிறதை ஒரு விசை சிந்தித்து பாருங்களேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நாங்கள் கிரகிக்க முடியாத, விவரிக்க முடியாத அற்புதங்களை எங்களுக்காக செய்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.